மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் சித்தங்கனி, அதாவது வந்து தெல்லிப்பளை வட்டுக்கோட்டை பிரதான வீதியிலே இருக்கக்கூடிய சித்தங்கனி சந்தியிலிருந்து ஒரு குறிக்கப்பட்ட ஒரு மீட்டர் தூரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண் முயற்சியாளர்களை வைத்து நடத்தக்கூடிய ஒரு உற்பத்தி நிலையம் என்று சொல்லலாம். அதாவது வந்து நாங்கள் சாதாரணமாக அணியக்கூடிய இந்த மாட்டாக்களை வந்து உற்பத்தி செய்கிற ஒரு இந்த இடத்துக்கு தான் வந்து நிற்கிறோம். இப்போ அங்கே வந்து எவ்வளோ காலமாக இந்த உற்பத்தி யாழ்ப்பாணத்தில் நடக்குது. பொதுவாக வந்து நாங்கள் வாங்குறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களாக தான் இருக்கும். ஆனால் யாழ்ப்பாணத்திலேயும் இப்படி ஒரு முயற்சி இருக்குது என்ற விஷயம் வெளியில் நிறைய பேருக்கு தெரியாது. சொன்னால் நாங்கள் ஒரு பாட்டா வாங்க போனாலோ அல்லது சப்போர்ட் வாங்க போனாலோ பேரும் பேசி தான் அதை வாங்குகிற ஒரு தன்மை இருக்குது. அல்லது வந்து கடைகளுக்கு சென்று நேரடியாக நாங்கள் எடுக்கிற ஒரு இது இருக்கும். ஆனால் யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி ஆக்குற ஒரு இந்த உற்பத்தி செய்கிற ஒரு நிறுவனம் இருக்குது என்று சொன்னால் அது ஒரு சில நிறுவனங்கள்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட அது சித்தங்கனிலேயும் ஒரு அமைக்கப்பட்டிருக்கு. அது சார்ந்த முழுமையான விடயத்தை வந்து நான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறோம். அதாவது வந்து இந்த செருப்பு சார்ந்த உற்பத்தி அல்லது தோற்பொருள் சார்ந்த உற்பத்தியில் நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க. இது வந்து நீங்கள் எவ்வளோ காலமாக செய்து கொண்டிருக்கிறீங்க? இந்த எண்ணம் வந்து உங்களுக்கு எப்படி தோன்றினது? இது ஆரம்பத்தில் முதல் நான் என்னோட பேர் செல்லையா குமார் சிங்கம். ഇതിൻ്റെ தலைவராக இப்போ கடமையாற்றுகிறேன். ഇതിൻ്റെ ஆரம்பம் 2013ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அந்திரான் என்ற கிராமத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது 15 பெண் பிள்ளைகளுக்கு வாழ்வாதார உதவியாக கொழும்பிலிருந்து பொருட்கள் எடுத்து பயிற்சி கொடுத்து அவர்கள் நடத்தி கொண்டு வந்தவர்கள். 13இலிருந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது இடையில இந்த அமைப்புக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டது. இந்த கொரோனா காலத்தில் தொய்வு ஏற்பட்டது. அந்த மூலப்பொருள் எடுத்து விற்பனை மூலம் அந்த கொஞ்சம் கொரோனா காலமுடன் கடைகள் போட்டு அதால் தொய்வு ஏற்பட்டு 2 வருஷம் தொய்வாக விட்டுட்டோம். நான் வந்து 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி என்ற நிர்வாகம் பொறுப்பேற்றது. அந்த நிர்வாகத்தில் 9 பேர்கள் இருக்கிறார்கள். அப்போ பொறுப்பேற்று அப்போ எங்களுடைய நிதியில் புலம்பெயர் தமிழ் உறவுகள் என்ற உதவியை பெற்று இதை மறுபடி ஆரம்பித்து வைத்தேன். மூலப்பொருள் கொழும்பிலிருந்து எடுப்பிச்சு ஆரம்பித்து வச்சு இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அதை விட 2ஆம் தரம் இந்த நிர்வாகம் 2 வருஷத்துக்கு ஒரு நிர்வாகம் தெரிவு செய்யப்படுறது. அந்த வகையில் இந்த 2024 ஜனவரியில் புதிய நிர்வாகம் 2ஆம் தரம் வந்து அதிலே திரும்பவும் 2ஆம் முறையில் நான் தலைவராக வந்திருக்கிறேன். அதில் எங்கள் 9 பேர்கள் இயக்குநர் செயலில் இருக்கிறார்கள். அவர் மூலம் நடத்துகிறோம். இப்போ எங்களுக்கு நாங்கள் நல்ல இப்போ எங்களுடைய 2 பெண் பிள்ளைகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் காசு சம்பளம் தான் கொடுத்தாங்க. இப்போ அவர்களுக்கு பூரண சம்பளமும் கொடுத்து இபிஏ விடிஏ எல்லாம் கொடுத்து சிறம்பட நடத்தி கொண்டு வருகிறோம். பதிவு செய்யப்பட்ட கம்பெனி. இது ஒரு கூட்டுறவு திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாகும். இது வந்து எங்க கூட்டுறவு என்பது வந்து இப்போ கூட்டுறவு சங்கம் இருக்குத்தானே, அதனூடாக பதியப்பட்டதா அல்லது வந்து தனியாக கூட்டுறவாக பதிய? இல்லை இல்லை இல்லை, கூட்டுறவு அமைப்பு அமைப்பு இருக்குத்தானே குடாநாட்டில் கூட்டுறவு திணைக்களம். அந்த திணைக்களத்தில் மூலம் பதியப்பட்டது தான் இது கூட்டுறவு. இப்போ இந்த இதுக்கான இந்த மூலப்பொருட்களை வந்து நீங்களே நெல்மாரி பெற்றுக் கொடுப்பீங்க? மூலப்பொருள் நல்லபடி மூலப்பொருள் வந்து எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் எடுக்கிறாது, கொழும்பில் தான் எடுக்கணும். கொழும்பில் நாங்கள் போய் வரையிடாது. அப்போ அங்கே ஒரு ஏஜென்ட் இருக்கிறார், அவரான் எடுத்து எங்களுக்கு அனுப்புவார். அனுப்பினா நாங்கள் காசு அனுப்பின உடனே அவர்கள் எடுத்து அனுப்புவார்கள். அந்த அப்படியாகத்தான் இந்த மூலப்பொருள் வந்து செய்கிறோம். இப்போ அந்த இப்போ உங்களோட உற்பத்தியை வந்து நாங்கள் பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். அது சம்மந்தமாக ஒரு இந்த விளக்கத்தை நீங்கள் தந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், நாங்கள் உற்பத்தியை பார்க்கலாம். இது விருது நாங்கள் அடிக்கிறோம். அது பிள்ளைகள் பேர் செய்கிறார்கள். கட் பண்ணி அதில் எல்லாம் மட்டும் பேர் நீங்கள் அதை பார்வையிட்டு பிள்ளைகள் வந்து இப்போ குறிப்பாக யாழ்ப்பாணத்தை இந்த பெண் முயற்சியாளர் வந்து அதிகரித்து கொண்டு போயிடணும் இல்லையா? இப்போ இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்கிட்ட நோக்கம் லாப நோக்கம் இல்லை.
லாப நோக்கம் இல்லை. பெண் பிள்ளைன்னு ஒரு வாழ்வாதாரம் 8 பேர் இன்னும் ஒரு 10 இன்னும் ஒரு 4-5 பேருக்கு வேறு வாய்ப்பு கொடுக்கணும் என்ற நோக்கம் தான். நிறைய பேர் லாப நோக்கங்களுக்கு ஒன்றும் லாப நோக்கம் ஒன்றுமேனும் இல்லை. நாங்களும் பாடுபட்டு அதை ஊக்குவிக்கிறோம், அவ்வளோதான். எல்லாருமே இப்ப 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 இந்த பிரதேசத்தை அண்டினாக்கள் அல்லது இது எங்கள் பிரதேசத்தை இது எங்கள் இந்த தொழிற்சாலை அண்டிகை பிரதேசத்தில் உள்ள பிள்ளைகள்லாம் வர்றார்கள். மற்ற அவர்களுக்கு தான் வசதி, வந்து போடுறது வசதி. இது நல்ல தாராளமாக அவர்களுக்கு ஊதிய முறைப்படி சம்பளம் இல்லை. இப்போ வளர்ந்து கொண்டு வரோம். இப்ப இந்த பில்டிங் வந்து இப்ப கூட்டுறவுக்கு சொந்தமானதா அல்லது இது ஒரு வாடகை கட்டிடம். வாடகை இன்றைக்கு வந்து நீங்க அதிகம் செலுத்தப்பட்டு கிடக்கும் பொருட்களை வந்து விற்பனை செய்து அதுல வந்து ஒரு பல சிக்கல் இருக்கு. இப்போ இதெல்லாம் வாடகை கட்டிடம். இது ஒரு சித்தங்கனி பிள்ளையா கோயில் அவைன்ற நிர்வாகத்துக்கு உட்பட்ட கட்டிடம். வாடகை மாதம் கொடுக்குறோம். எங்களுக்கு சொந்தமான கட்டிடம் இல்லை. அது கட்டிடம் எடுத்து கட்ட வேணும். அதுக்குரிய காலங்கள் இருக்குது. இது முந்தின காலத்தில் கசிஞ்சு வந்தது. இந்த நிர்வாகம் சரியாக இயங்கவில்லை. அதான வேண்டது. இனி எங்கள் காலத்தில் நாங்கள் கூடிய கதியில் ஒரு சொந்த கட்டிடத்தில் கால் விட்டுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை தாண்டி நீங்கள் என்னென்ன வகையான சவால்களை வந்து எதிர்கொள்கிறீங்க? இப்போ நாங்கள் வந்து தம்பி எங்களுடைய சவால்கள் என்னவென்றால், இது இப்போ போட்டி. இப்போ அநேகமாக முந்திரி உங்களுக்கு தெரியும், இந்த பாட்டாவிடம் கொழும்பிலேருந்து தான் பெறுறது. கொழும்பிலேருந்து தான் பெறும். கொழும்பிலேருந்து தான் டிஎஸ்ஐ கம்பெனி, சில்பா கம்பெனி அவை தான் கொண்டு வந்து கொடுத்து வாங்கிடுறவன். இப்போ நாங்கள் குராநாட்டில் எங்கெண்டு ஒன்று தான் ரப்பர் பாட்டா செய்கிறதுண்டா கூட்டுறவாக பப்ளிக்காக இது ஒன்று தான் இருக்குது. அப்போ நாங்கள் எதிர்நீச்சல் போட்டு தான் செய்யணும். அவங்களோட போட்டி போட்டு தான் செய்யணும். அவங்க பெரிய கம்பெனிக்காரர். அவங்களுக்கு நாங்கள் அவங்கள்ட்ட தான் நாங்கள் ரப்பரே வாங்குகிறோம். அப்புறம் எதிர்நீச்சல் போட்டு தான் இந்த வேலையை நாங்கள் செய்து கொண்டு வரோம். இருந்தாலும் நாங்கள் இப்போ 2 வருஷம் எங்களுக்கு ஓடிச்சில் கணக்காக கொண்டு இருக்கிறது. கூட்டுறவு கணக்காக செய்கிறது. அதில் லாபம் காட்டியிருக்கிறோம். எங்களுக்கு காடுறதுக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். பெர்மனன்ட் கொடுத்து பேர் இப்போ இருக்கிறவையெல்லாம் கெஸ்வலாக்கெல்லாம் இருக்கணும். அவை பெர்மனன்ட் கொடுக்கறதுக்கு காடர் அனுமதி வந்துட்டு இப்போ அவைக்கு நாங்கள் ஒரு பெர்மனன்ட் காடராக எடுத்து கொடுக்க போகிறோம். பாட்டா இந்த பாட்டெல்லாம் நீங்கள் என்ன பேர் அடிக்கிறீங்க? இப்போ டிஎஸ்ஐ எங்கிட்ட ஏஆர்பின்னு சொல்லி ட்ராயிங்க போட்டு தான் அடிக்கிற. நீங்கள் அதை ஏஆர்பி என்று அர்த்தம். அதில் ஏஆர்பி என்று அந்திரான் ரப்பர் ப்ரொடக்ஷன் இருக்குது. அதில் பார்க்கலாம். நீங்கள் அங்கே நீங்கள் பார்க்கலாம். அப்போ செய்து நாங்கள் உற்பத்தி எடுத்து இது அநேகமாக ஜெயமந்த் எடுக்கிறோம். நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் எங்களுக்கு என்ன எல்லா இடத்துலையும் கொடுக்குறதுக்கு இருக்குது. இப்போ பாடசாலையிலையும் கொடுக்கலாம், எல்லா இடத்துலையும் கொடுக்கலாம், கடையிலையும் கொடுக்கலாம். அதை விரிவுபடுத்தணும். ஏன்னா எங்களுக்கு பொம்பளை பிள்ளைகளாம் எல்லாரும் பேர் செய்யணும். அப்போ நாங்கள் இந்த முறை கார்டர் ஃபில் பண்ணிக்க ஒரு ஆணுக்கு ஒரு ஆள் எடுத்த மாட்டேன். அவர் அந்த விற்பனை பிரதிநிதி என்று சொல்லி ஒருவர் ஆண் இல்லையா? இப்போ கடையில் அதுக்குத்தான் ஒரு ஆள் நாங்கள் ஒரு ஆணை போட்டோம்ன்றால் அவர் வெளியில் மோட்டர் வெஹிக்கிள் எடுத்து போய் வந்து எல்லாம் செய்வார். முந்தியெல்லாம் இருந்தவர் ஆண் தான் இருந்தவர் மேனேஜரா. அவர் நீரோடியில் விட்டு கொஞ்சம் அப்படி இப்படியா செய்து போட்டார். இது நாங்கள் எடுக்க போய் ஒரு ஆணை எடுத்தோம்ன்றால் இதை விரிவுபடுத்தலாம். உங்களோட பாட்டாக்கு வந்து வெளியில் என்ன மாதிரியான கேள்வி இருக்கு? எங்களுக்கு கேள்வி நல்ல குவாலிட்டி. இப்போ எங்கள் லோக்கலும் இருக்கணும். நாங்கள் லோக்கல் செய்கிறது இல்லை. இப்போ நல்ல குவாலிட்டி உள்ளதான் எங்கிட்ட நாங்கள் செய்கிறோம். அப்போ செய்தால் ஒன்று தான் செய்ய வேணும். ஒன்று குவாலிட்டி குறைஞ்ச செய்யணும், இல்லைன்னா குவாலிட்டி ஒன்றா செய்யணும். இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆனபடி நல்ல குவாலிட்டி உள்ளது தான் செய்கிறோம். செய்து நாங்கள் ஒரு சொற்ப லாபத்தை வச்சு தான் இந்த கொடுத்து கொண்டு வர்றோம். கடைகளுக்கு கேட்குற கடைக்காரருக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறோம். எம்பிசிஎஸ் கொடுக்குறோம். அப்படி செய்தோன்னா விருதுறோம். சரி, ஒரு பாப்பமான் உற்பத்தி. நீங்கள் பார்ப்போம் தாராளம். வணக்கம் அக்கா. வணக்கம். என்ன மாதிரி போகுது உற்பத்தியல்? என்னோட உற்பத்தியால் போகுது. உற்பத்தியால் போய் கொண்டிருக்குது. இந்த படிமுறைக்கு என்ன மாதிரி என்ன சொல்லுவீங்களா? இது என்ன மிஷின்? இப்போ என்னதுக்கு இதை பயன்படுத்துறீங்க? இது வந்து கட்டிங் மிஷின். இது இந்த ஸ்லிப்பர்ஸ் வந்து நாங்கள் கட் பண்ணுறது. இதில் நாங்கள் சின்ன கிட்ஸுண்ட வந்து 16 தொடக்கம் 21 வரையான நம்பரும், மற்றது ஜென்ஸில் வந்து 3 தொடக்கம் 11 வரையான நம்பரும், மற்றது லேடிஸில் வந்து 3 தொடக்கம் 8 வரையான நம்பர் கொண்ட பாதணிகளையும் உற்பத்தி செய்து வரோம். இதில் வந்து நான் இப்போ 7ஆம் நம்பர், அதாவது ஜென்ஸின் 7ஆம் நம்பர் கட்டரில் உங்களுக்கு நான் கட் பண்ணி காண்றேன். ஜென்ஸின் 7ஆம் நம்பர் அச்சு இல்லையா?
ஓ இதுதான் அச்சு. ஓகே. சோடியனா நாங்கள் புறப்பக்கம் எடுக்கணும் சோடி எடுக்கிறதுக்கு. இது ஒற்றை பக்க காலுக்கு தான் வரும். பெரிய ஒரு வேலை தானே. இதுக்கு இது சோடியை வச்சு பாருங்க. நீங்க கேக்குறீங்களா? நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சோடி இது ரெண்டு பக்கம் வந்து வெட்ட வேண்டி கிடக்கும். அதாவது வந்து விளக்கால் நிறக்கால்ன்றது சொல்லிக்க வந்து நச்சு வந்து ஒன்றுதான், ஆனா அதை வெட்டுற விதம் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் செய்யப்பட்டிருக்கு. ஒன்று தலைகளை வச்சு வெட்டப்பட்டு இன்னொன்று நிமித்தி வெட்டப்பட்டிருக்கு. சரி, இது அடுத்த கட்ட ப்ரோசஸ் செயற்பாடு. அடுத்த செயற்பாடு என்ன காது? இந்த இது அடுத்த கட்டம் வந்து நாங்கள் போட்டோ போடணுமா? ஓ வேரம் போடுறது ஏற்கனவே இருக்கு அது ரோட்டை. அது எங்களுக்கு பட்டி போடுறதுக்கு இது பத்தாது. மெட்டது பட்டியும் போட்டாங்க தள்ளி கொண்டு நிற்கும். அதால இப்படி எடுத்துட்டு இப்படி எல்லாத்துக்கும் நாங்கள் துவாரம்ட வேணும். இதுக்கு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவு பிரமாணம் நாங்கள் இதுக்கு துவாரம்ட வேணும். இது வந்து ஏற்கனவே இந்த வெட்டைக்கு வந்து ஒரு அச்சு ஒன்று வேணும், அந்த அடையாளத்துக்காக வரும். அதுக்கு பிறகு வந்து என்ன செய்யப்படும் சொன்னால் இந்த பார் வந்து போடுறதுக்காக ஒரு அழகான டிசைன் ஒன்று வந்து ஒட்டை வந்து போடப்படும். இது வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ உற்பத்தி ஆக்குவீங்க? இதில் ஒரு நாளைக்கு ஒரு 100-150 வரைக்கும் உற்பத்தி செய்வேன். ஒரு நபர் ஓ அண்டால் 8 பேர் ஒர்க் பண்ணுறீங்க? 8 பேர் இல்லை, இங்கே அதை 2 பேர். 2 பேர் தான் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 200 இது வந்து செய்வீங்க இல்லையா? சரி, வந்து இப்போ ஒவ்வொரு அளவு திட்டங்களும் வந்து வித்தியாசப்படணுமே. என்ன 7 நம்பர் 8 நம்பர் 11 நம்பர்ன்னு சொல்லி அப்படியே ஒரு நாளைக்கு வந்து இப்ப என்ன சைஸ் தான் இருக்கா அல்லது வந்து ஒரு நாள்லயே வந்து எல்லா சைஸும் வந்து இப்ப நாங்கள் வந்து ஆர்டர் ஒன்று எடுத்து ஆர்டருக்கு தான் அடிச்சு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஆர்டர்ல வந்து அவங்க வந்து 7, 8, 9 எங்களுக்கு இன்ன ஆர்டருக்கு 150 தாங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிரிச்சு செய்வாங்க. என்னடா இப்ப 7ஆம் நம்பர்ல 30, 8ஆம் நம்பர்ல 30, 9ஆம் நம்பர்ல பிரிச்சு செய்வோம். இது வந்து நாங்க சேவ் பண்றது இப்படி ஏதாவது இதுல ஏதாவது சொல்லணும் அப்படி இப்படி வந்தா சேவ் பண்றது. இதுல ஒண்ணு சேவ் பண்ண வேற இல்லையாண்டாலும் நான் சேவ் பண்ணி காட்டுறேன். இருக்கும் இந்த மெட்ட டைம் பாருங்க, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இது பாலிசிங் செய்த அந்த பாலிசிங் அதாவது வந்து இந்த வெட்டைக்கு வந்து சில அந்த அடையாளங்கள் வந்து இருக்கும் தானே, அந்த அடையாளங்களை வந்து என்ன இருந்தால் சீவி எடுக்கிறது. அதாவது வந்து அதை ஒரு பொலிசிங் என்று சொல்லுவோம் நாங்கள். ஒரு செயற்பாடுலையும் இருக்கும். அது வந்து நடத்தப்படும். அப்புறம் எங்களுக்கு நாங்கள் ஒரு பாட்டை எடுக்க போய்க்கு சாதாரணமாக அதில் இது இருக்கா, இதில் இது இருக்கா, பார் அறந்திருக்கா, பார் நீளமாக இருக்கா, அப்படி எல்லாம் நிறைய பார்க்குறோம். அதே விஷயந்தான் இதில் வந்து
கம்பெனி பாட்டானுடைய கம்பெனி நேம் வந்து போடணும். லாத்து பாட்டாக்களுக்கு மேல வந்து டிசைன் போடுறது. அரே இதுல அந்த பேர் அடிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன பேர் அடிக்கிற என்ன கம்பெனியுடைய பேர் இருக்குல்ல ஏஆர்பி கோப்பா செட் பண்ணணும். அதுக்கு தனியான இது சீட் இருக்கு இல்லையா? இது வந்து எங்க இருக்கு இதுல இருக்குது வளைஞ்சிட்டு இப்படி நாங்கள் என்ன சீட்ல வந்து நீங்க எடுக்கிறீங்க? இது வந்து நாங்க செய்விக்கிறோம். நாங்கள் நம்பி செய்விக்கிறோம். நாங்கள் இது கொஞ்சம் எங்களுக்கு அழிஞ்சு வந்துடுது. நாங்க செய்தது கொஞ்சம் சரியில்லை. இப்ப திருப்பி எடுக்க வேணும். நாங்கள் அதுக்கு இதை இந்த எப்படி வந்து வெளியில வந்து விற்பனை செய்ய வந்து உங்களுடைய கம்பெனி நேம் வந்து போட தர வேணும். கம்பெனி நேம் அழிஞ்சிருக்குன்னு சொன்னீங்கன்றால் கம்பெனி நேம் போடுற நாங்கள் இப்ப வந்து சிலது வந்து நாங்கள் அந்த மொத்தமா கொடுக்கல வந்து இந்த உள்ளூர் உற்பத்தி வந்து சில பேர் எடுக்க கொஞ்சம் கஷ்டப்படுகிறோம். அதால வந்து இந்த பெரிய பெரிய கடைகள் வந்து உள்ளூர் அப்படியாண்டு இதாண்டா போல நாங்கள் இப்ப அந்த அடிக்கிறத கொஞ்சம் குறைவிங்க உள்ளூர் நேம் ஒன்று இல்லாட்டி வந்து அதுக்கான கேள்வியும் வந்து குறையிற தன்மை இருக்குதானே. நாங்கள் இப்ப அடிக்க கொடுத்துட்டோம். பொதுவா வந்து ஒரு நேம் இல்லாட்டி வந்து இது எங்களுடைய லோக்கல் உற்பத்தி, அதாவது வந்து யாழ்ப்பாண உற்பத்தி ஆக்குறேன்னு சொல்லி ஒரு நேம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அதுதான் நாங்க அதை எடுங்க. நீங்களே யார்பிக்கோ பண்ணாங்க இருக்கு போட்டுல போட்டுக்கிறோம். அதே எடுங்க. இதே டிசைன் தான் வந்து பாட்டாலும் இருக்குமா? இருக்குது. அந்த பாட்டா அவங்க வெளியில போட்டாங்க. இருக்கிற காட்டுங்க பாப்போம். என்ன மாதிரி மெதட்டில கொள்ளுறாங்கன்றத காட்டிதான் நான் இது இப்படியே சோடியா இந்த பார் கொள்ளுறதான் பெரிய ஒரு வேலை. அப்படியா? சின்ன வந்து கம்பி வந்து இந்த ஸ்ட்ரைப்பிலும் வந்து இந்த லார்ஜ் பக்கம் ரைட் பக்கம் வந்து இருக்குது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் கொள்வ வேணும். இப்போ இந்த பாரம் வந்து ஒரே கம்பெனில தான் எடுக்கிறீங்களா அல்லது வேற வேற கம்பெனி வந்து நாங்கள் வந்து கிளம்பிட ஒரே கம்பெனி தான் எடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி வேறு கலரான பார்கள் தேவைப்படும் தானே? அதெல்லாம் இருக்குமா இல்லை எல்லாமே பிளாக்லாம் இருக்கு அவங்கள்ட்ட? கலரும் இருக்குங்க. பச்சை போட்டுக்கலாம். இல்லை இப்போ அது சின்ன பிள்ளைகளுக்குரியது வந்து ஓகே. பெரியாக்களை பொறுத்தவரையில வந்து எங்களுக்கு இப்போ இதில் வந்து இன்னும் கலர் பார் வந்தால் நல்ல இல்லை இதில் இது வந்தால் இல்லைன்னு சொல்லி யோசிப்பாங்க தானே. அப்படி இல்லாமல் எல்லாருக்குமே ஒரே பிளாக் பார் தானே? இல்லை கலர் தான் போடுறேன். முன்னுக்கு வாங்க காட்டுங்க. வாங்க அப்போ முன்னுக்கு பாருங்க. கலருக்கு ஏற்ற மாதிரி போட்டுருக்குறோம். இப்படி இந்த ரெட்னு சொன்னா ரெட் பட்டி, இந்த ப்ளூவுக்கு ப்ளூ பட்டி, இதுக்கு பிரிண்டுக்கு ஏற்ற மாதிரி நாவல் பட்டி, இப்படியான பட்டியெல்லாம் நாங்கள் போட்டுக்கொள்கிறோம். சில பேர் கூடுதலாக நாங்கள் பிளாக் தான் விரும்புவினோம். அப்போ பிளாக் ரெட்னு சொன்னா இங்கே ரெட்டுக்கு ரெட் பட்டி.
இது வந்துங்க ரப்பர் வந்து இது பார்த்தானே ரப்பர் கனகாலம் பாவிக்கக்கூடிய ஒரு பாட்டா இது. என்ன இந்த வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது இப்ப நீண்ட காலம் வேத்தில்லாதண்டா வேத்தில்லாதது வந்து கிணம் குறைவா இருக்கும். இல்ல இப்ப குவாலிட்டின்றது வந்து கிணத்துல வச்சுதான் கண்டுபிடிக்கிறோம். கிணத்துல ரப்பர்களையும் இப்படி அமர்த்தி பார்த்தா சொப்ட் அப்படி இல்ல தெரியும் தானே. மற்ற அந்த கடையில விற்கிற அந்த 350 ரூபா ஸ்லிப்பர்ஸ் வந்து அது டக்காண்டு இப்படி பார்த்த உடனே தெரியும். மற்ற அந்த பொலிசிங்க பார்த்தா தெரியும் தரம். அதுல பார்த்து பிடிச்சோம். நாங்கள் இப்ப தொடர்ந்து இப்ப 10 வருஷமா இது நாங்க செய்து கொண்டிருக்கிறபடியே எங்களுக்கு பார்த்த உடனே எது குவாலிட்டி குறைவன்றது எங்களுக்கு வித்தியாசத்தை கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கு. இந்த இதுக்குரிய பயிற்சிகள் வந்து உங்களுக்கு எங்கேயாவது தரப்பட்டா இல்லாத நீங்களாகவே? பயிற்சி வந்து முதல் IDPR கொடுத்தவ ஆரம்பத்துல கொடுத்து 10 வருஷத்துக்கிட்ட கொடுத்தவையாகும். அது பிறகு இடையில வந்து அந்த பிள்ளையார் நின்றதால இப்ப எங்களுக்கு ஏற்றுமதி அதிகார சபை என்று சொல்லி 2017ஆம் ஆண்டு அளவில் 2 பேர் கொழம்புல இருந்து வந்து 10 பேருக்கு ட்ரைனிங் தந்தவ. 10 பேருக்கு அது சாண்டில் ஐட்டம் தான் தந்தவ. இது 3 நாள் பழகிட்டு போனவ. அதை வச்சுதான் நாங்கள் பிடிச்சி இதை நாங்கள் கிட்டத்தட்ட அப்ப நாங்கள் ஸ்டார்ட்ல ஒரு நாள் பயிற்சியில வந்து 10 நாள் பயிற்சியில வந்து சொல்லப்பட்ட விஷயத்த கேப்சர் பண்ணி வந்து இதை வந்து நீங்க வந்து போராக்களுக்கு பயிற்றுவிக்கிறீங்களா இப்ப இது அந்த விஷயத்த வந்து? இல்ல அந்த கொஞ்சம் ஒர்க் பண்ண பாராக்களுக்கு வந்து என்ன மாதிரி இல்ல ஒர்க் பண்ற எல்லாருமே வந்து பயிற்சி பெற்றாக்கள் தான். இப்ப நாங்க அதுல 3-4 பேருக்கு எங்களுக்கு தெரியும். அதை விட இதுல பணியாளராக இருக்கிற எல்லாருமே சில இங்க அளவில் இல்லாட்டி அங்காலே அப்படின்னு கலந்து கட்டி செய்வினோம். அப்ப எல்லாருக்கும் இதை பற்றிய அறிவு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பாட்டா வந்து உற்பத்தி ஆகிறது எத்தனை மிஷினரி வந்து இயக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு? ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி போடுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது இயக்க வேண்டி வரும். இப்ப 2 மிஷின் இருக்கபடியா ஒரு நாளைக்கு நாங்கள் 200 போடுறோம்னு சொன்னா எங்களுக்கு ஓடர்கள் கூட வந்தா எங்களுக்கு அதுக்கு மிஷின் தேவையில்லை. எங்களுக்கு ஒரு ஃபேக்டரிக்கு 3 மிஷின் காணும். 3 மிஷின் காணும். ஓடர் கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேலை துரிதமாக செய்வினா பிரச்சனை இல்லையாது. இப்போ 300-400 கேட்கிற ஓடர். ஆனா ஓடர் தானே கொஞ்சம் எங்களுக்கு குறைவா இருக்கு. வேத்தான ரப்பர் இடத்துல தான் ஓடர் குறைவா இருக்கு. இப்ப வெளிநாடு சில கடைகள் போட்டி நிறுவனங்கள் நிறைய இருக்கு இல்லையா? இப்ப கொழும்புல இருந்தோ அல்லது வெளிநாட்டுல இருந்து உற்பத்திகள் வந்து இருக்கு. எங்களுக்கு போட்டி வந்து அதிகமா தான் இருக்க போகுது. இப்ப பொதுவா வந்து நாங்கள் இப்போ ஒரு கடைக்கு போனோம்னு சொன்னாலே பாத்தீங்கன்றால் ஒரு பாட்டை எடுக்கிறதுக்கு நிறைய வந்து DSIயா அல்லது இது என்ன கம்பெனி, இது வந்து எங்க என்ன மாதிரி இதுகள் ஃப்ரைஸ் எல்லாது நிறைய பார்த்து எடுக்க வேண்டி இருக்கு இல்லையா? அதால வந்து இதுக்குரிய போட்டி வந்து அதிகமா இருக்கு. இப்படியான நீங்கள் இதுகள் மூலமாக இந்த வெளிநாட்டில இருந்து வர இந்த பாட்டாஸ் உற்பத்திகளை இங்கால் எடுக்காமல் இந்த உள்ளூர் உற்பத்திகளை கை கொடுத்து மேல தூக்கி விட்டா ஓரளவுக்கு எங்கண்ட இதுக்கே இந்த காசு அந்த இதுகளும் கூட எங்கண்ட ஊருக்கே சுழண்டோட்டம் இருக்கும். எத்தனையோ பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பையும் கொடுக்கலாம். எத்தனையோ பேர் இப்ப வேலை வாய்ப்பு இல்லாம ரோட்டு வழியா தெரு வழியா நிக்கணும். அப்படியான ஆக்களுக்கு எல்லாம் நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுத்து அதுகளை நல்ல பிரஜைகளை ஆக்கலாம். அதுக்கு வந்து எங்கண்ட உற்பத்திகள் வந்து வெளியில போக வேணும். அதுக்கு இப்படி பார்த்து கொண்டு இருக்கிறவ கொஞ்சம் ஓடர்களை தந்து இஞ்சி இந்த கடைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடியதா அப்படியான தலைவர் வந்து சொல்லப்பட்ட விஷயத்துல ஒரு விஷயம் நாங்க பார்த்து நாங்கள் வந்து இந்த பாட்டாக்களை வந்து வெளியே சந்தைப்படுத்துவதற்கு வந்து சந்தைப்படுத்த பிரதிநிதிகள் வந்து இல்லை. இல்ல சந்தைப்படுத்தல் பிரதிநிதிகள் எங்கள்கிட்ட இல்ல தான். தலைவர் தலைவர் போகணும். இல்லைன்னா ஓடர் எடுத்து கொடுக்குறாங்க. நான் GM-ஆ இருக்கிறேன். இப்ப GM-ஆ நான் தான் இருக்கிறேன். அப்ப நான் தான் ஓடர் கேட்க போறது. அப்ப பஸ்ல தான் போறது. அப்ப அப்படியான ஒரு ஆள் இல்லை எங்களுக்கு. அதை விட இப்படியான சனல் மூலம் தொலைபேசியில பாக்குறவர்கள் தாங்களாகவே ஓடரும் தரலாம். நாங்க இப்ப டெலிபோன் நம்பர் தலைவர் தந்தவர் தெரியல தராவிட்டாலும் கூட எங்க அலுவலக நம்பர் வந்து 076 455 35 அந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இவ்வளவு தேவைன்னு சொல்லி தந்தா நாங்கள் ஓடர் கடிச்சு கொடுக்கக்கூடியதா இருக்கும். இப்ப இந்த உற்பத்தி வந்து யாழ்ப்பாணத்தை தாண்டி வெளியிடத்துக்கு போகுதா உங்களோட உற்பத்தி? இன்னும் துவங்கல. நான் உங்களுடைய இப்ப உங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றுதான் விற்பனை பிரதிநிதி என்றது இல்லை இல்லையா? நிச்சயமா அது ஒரு 2 பேரோ அல்லது 3 பேரோ வந்து நீங்க நியமிச்சீங்கன்னு சொன்னா நிச்சயமா வந்து இதுக்கான உற்பத்தியையும் கேள்வியும் வந்து அதிகரிக்கலாம். சரி, அப்ப இந்த பாட்டாக்களோட வேறு என்ன உற்பத்தி செய்றீங்க இங்க? வந்து நாங்கள் ஸ்கூல் பேக், ஹேண்ட் பேக், தோற்பொருள் உற்பத்தி என்று இருக்கு. இது ரப்பர் சார்ந்த விஷயங்கள். அதான் தோலம் பாரு. இந்த தோற்பொருள் உற்பத்தியில் வந்து இவையா என்ன தோல் இதை நீங்க பயன்படுத்துறீங்க? இதுக்கு இது வந்து ஜப்பான் சொல்லி ஒரு துணி. துணி
துணி இல்ல இந்த ரெக்ஸின். ஓகே. இப்ப இது வந்து பெண்களுக்குரியது இல்லையா? எல்லாமே வந்து எல்லாம் பெண்களுக்குரியதான் ட்ரெஸ், இருக்குது. neck and bag. இதுக்கான கேள்வி வந்து எப்படி இருக்கு? இது வந்து நாங்கள் இங்க 1200 ரூபா கொடுக்குறோம். வெளிவிலே 1500க்கு மேலதான் இது போகுது. இது வந்து நாங்க 490 ரூபாய்க்கு லஞ்ச் பேக் கொடுக்குறோம். லஞ்ச் பேக். லஞ்ச் பேக். அப்ப இது வந்து வெளியில வந்து விலை கூட தான் மெயின்னு சொன்னா, இப்ப எங்கள்ட கோஆபரேட்டிவ் தானே, கோஆபரேட்டிவ் என்றபடியா நாங்க அந்த லாபம் வச்சு கொடுக்குறோம். லாபம் எங்களை நோக்கம் இல்லை. அதால நாங்கள் அடிச்ச கிரியத்தை பார்த்து நாங்கள் அதே விலைக்கு கொடுக்குறபடியா நாங்கள் இந்த விலையை கொடுக்குறோம். வெளி கடையால் இப்படி கொடுக்க மாட்டேது, விலை கூட. மற்ற இதெல்லாம் ஸ்கூல் பேக் வந்து 1450 ரூபாய்க்கு நாங்க கொடுக்குறோம். 2500 வரைக்கும் இருக்குது, 3000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இப்ப நீங்க வெளி கடையில போய் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது 3000 இல்ல 3500 இது இதுக்கான விலையில 1450. இது வந்து பேன்ஸ் துணி வந்து நல்ல துணி, நம்பர் 1 துணி. 4550 ரூபாய்க்கு நாங்க கொடுக்குறோம். இதுக்கான டிசைன் எல்லாமே வெளியில தான் எடுப்பீங்க இல்லையா? டிசைன் நாங்க இல்ல இதுக்கு போட பட்ச் வந்து விலைக்கு வாங்குறோம். நாங்கள் ஒரு பட்ச் வந்து எவ்வளவு முடியுது? உங்களுக்கு 30 ரூபா 20 ரூபா அந்த போயிடும். நாங்கள் வந்து இப்ப 1.5 மாசம் 2 மாசம் தானே ஸ்டார்ட் பண்ணி, அப்ப இப்பதான் இந்த பெரிய செய்து கொண்டு இருக்கிறோம். பேக் தோல்பொருள் உற்பத்தி செய்ய வலிக்கிட்டு கொஞ்ச காலம் 1.5 மாசம். இப்ப நாங்கள் ஒரு 10 நாள் முதலே வந்து ஃபுல்லாவே பாட்டா தான் கிட்டத்தட்ட 2013 ஆரம்பிக்கப்பட்டன்னு சொல்லப்பட்டது. அப்ப அதுக்கு சானிடைஸ் முதல் அடிச்சவே அந்த கொரோனா டைம் பண்றதுக்கு அதை கொஞ்சம் நிப்பாட்டிட்டினா மறுபடி தொடங்குற ஒரு நோக்கம் இருக்கா? இருக்கு. அதுக்கு தனியான மிஷனரியா இல்லாட்டி? இதுதான் இதே மிஷனரிகள் இருக்குது. இது வந்து 1200 ரூபா ப்ரீ ஸ்கூலுக்கும் கொண்டு போகலாம் பிள்ளைகள். மற்றது லேடிஸுக்கும் கூடுதலா வந்து இப்ப 2K கிட்ஸுக்குரிய உற்பத்தியா இருக்கு நினைக்கிறேன். இது வந்து மார்க்கெட் பேக். இது வந்து அந்த இசாரா அந்த கடைகள் அப்படியான கடைகளுக்கு கேட்டு கொடுக்கலாம். நாங்கள் போகாமல கேட்க வேணும். இந்த பேக் வந்து இப்ப அதிகமா வந்து சந்தையில இருக்குது இல்லையா? இப்ப உற்பத்தியை நீங்க அதிகரிச்சீங்க என்றால் இப்ப இதுக்கான கல்வியே அதிகமா சாதாரணமா மரக்கறிகளோ அல்ல ஏதாவது பொருட்கள் போன்றதுக்காக வந்து அதிகமா இதை பயன்படுத்தினோம். இதுவும் அதே விலைதான் 1000 ரூபா நீல செய்யப்பட்டது. இது வந்து வடக்கு கூட்டுறவு அபிவிருத்தி வங்கி எங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கணும். அந்த வங்கிக்கு தான் இப்ப 200 பேக் அடிச்சு தரச்சுன்னா அப்படி அடிச்சு கொண்டிருக்கணும். இது வந்து அரிசி பேக் பண்றதுக்கு இப்ப கடையால் வந்து இப்ப கடையாலும் எங்களுக்கு இந்த மாடல் பேக்குகள் ஸ்கூல் பேக்குகள் இல்லை அவைய பேட்டர்ன் ஒன்று தந்தா இதே மாதிரி எங்களுக்கு தொகையை அடிச்சு தாங்கோ அப்படி என்று கேட்டாலும் நாங்க செய்து கொடுக்கலாம். வெளிநாடுகள்ல இருந்து எடுக்கிறத இஞ்சி எங்களுக்கு ஒரு அந்த ஓடரை தந்துச்சுன்னு சொன்னா இதை நாங்கள் உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்படியே உற்பத்திகளை வந்து கேட்கக்கூடிய கேள்வி வந்து அதிகமா இருக்கு. இப்ப உங்களுக்கு தான் அது இல்லாம இருக்கு. என்ன காரணம்? வெளியில வந்து ப்ரொமோஷன் காணாதா இல்லது சில பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் நாடி போயினோ தெரியாது கூட்டுறவு சங்கம் தானே கோஆபரேட்டிவ் இல்ல. இப்ப பொதுவா வந்து இப்ப பெரிய பெரிய கம்பெனிகளை நாடுறதை விட உள்ளூர் உற்பத்தியை தான் அதிகமா திரும்பி காரணம் வந்து விலை குறைவாக வந்து எடுக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையில வந்து வெளியில தெரியாதவும் தெரியாது சில பேருக்கு. என்ன இங்க வேலை செய்யற ஊழியர்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கு? இங்க வேலை செய்ய பெறும்போது ஆரம்பத்துல எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு அவருடைய மனநிலை? மனநிலை பல இதுக்கும் பல வேறு நாங்கள் யோசிக்கலாம். இதை பற்றி நீங்க கேக்குறீங்க மனநிலை இந்த சூழல்ல இருந்து அவ வேலை செய்யற அந்த சூழ்நிலை இருக்குல்ல, அது வந்து அவ எப்படி இருக்கு, அது வந்து எப்படி அவ இப்ப இங்க இருக்க சவால்களை வந்து என்ன எதிர்கொள்றீங்க? இப்ப வந்து ஆரம்பத்துல வந்து எங்களுக்கு ஆரம்பத்துல தரைக்குள்ள வந்து நட்டத்துலதான் வந்தது எங்கள்ட கையில வரைக. தலைவர் பொறுப்படுத்து 3 வருஷம். அதுக்கு பிறகு ஓரளவு சுமவானிலைக்கு வந்து 2 பேர் தான் நாங்கள் ஆரம்பத்தில் வேலை செய்த நாங்கள், நானும் நந்தினி என்ற ஒரு பிள்ளையும். அப்போ நாங்கள் இவளுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு ஓடர்கள் எடுத்து நல்ல மாதிரி நான் கொடுத்து கொண்டு வந்து கடைசியாக எங்களுடைய ஆரம்பம் வந்து இங்கால வந்து பேந்தொரு இன்னும் ஆள் எடுக்க வேணும்னு சொல்லி இன்னும் உற்பத்தி பணியாளர் எடுத்து அப்போ நான் தனியாக தான் 2-3 வருஷம் கணக்கு எல்லாமே நான் தான் செய்து கொண்டு வந்தேன். அந்த கட்டத்தில் கொஞ்சம் எனக்கு சரியான கரைச்சல் கறந்த எல்லாம் செய்யாமல் இல்லாத அந்த கட்டத்தில் நாங்கள் கணக்காளர்
பேருந்து ஒரு பதற்காசாளர் அதுக்கு பிறகு தான் இந்த இப்போ ஒன்றரை மாதம் தான் அப்படி எடுத்துக்கொண்டு வரைக்கும் எங்களுக்கு வேலையாளம் வந்து சுகமாக இருந்ததுல இப்போ வந்து அவையால் தங்கட வேலையால் இப்போ அவையால் வந்து கடமை பட்டியலும் கொடுத்துருக்கணும் நம்ம அவைக்கு போட்டாலே எங்களுக்கு கடமை பட்டியலும் தந்திருக்கணும் அப்போ அந்த கடமை பட்டியலும் கொடுக்க அவை அந்த கடமை பட்டியலை பார்த்து அவை இந்த வேலையில தாங்களே செய்கிறதாலே அவைக்கு அந்த வேலை சுமையும் இல்லை தங்கட வேலையை தாங்கள் பிரித்து செய்யக்க சுகமா சந்தோஷமா செய்யணும். லீவ் எடுக்கிறதுகள் லீவுகள் இருக்குது அவங்களுக்கு லீவ் இருக்குது மாசத்துல 2 லீவ் எடுக்கலாம் மற்றது 2 சோல் லீவு கொடுக்குறோம் அப்படி கொடுக்கணும். மற்ற எங்கண்ட திணைக்களம் வந்து இப்ப கூட்டுறவு திணைக்களத்தின் கீழே தான் பதிவு செய்யப்பட்டு கூட்டுறவு திணைக்களத்தின் கீழே தான் இயங்குது. அதுல வந்து எங்களுக்கு போர்டு இருக்குது கூட்டுறவு திணைக்களத்து மேற்பார்வை அதுக்கு இருக்கிற ஒரு 9 பேர் கொண்ட எங்கள்ட போர்டு இருக்கணும். அந்த போர்டுக்கு கீழே தான் ஒரு ஜிஎம் இருக்கிறா ஒரு கணக்காளர் இருக்கிறா அதுக்கு கீழே தான் இந்த பணியாளர்கள் வேலை செய்யணும். அப்போ 8 எங்களுக்கு 8:25 எல்லாம் நாங்க திறந்துடுவோம். எங்களுக்கு நேர மேனேஜ்மெண்ட் இருக்குது 8:25 வந்து திறந்து 5 மணிக்கு நாங்கள் போவோம். அப்போ எங்களுக்கு இதுக்குள்ள சுகமா சந்தோஷமான சூழ்நிலை நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனை இல்லை. ஓகே நன்றியா. ஓகே தேங்க்ஸ்.